நவராத்திரியின் 9 நாள் பலனை தரும் ஒரே நாள் வழிபாடு துர்காஷ்டமி வழிபாடு. இதனை வட மாநிலங்களில் கன்னியா பூஜை என்றும் சொல்வதுண்டு. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் துர்காஷ்டமியோட சிறப்பு தகவல்கள் மற்றும் கன்னியா பூஜை நவராத்திரி நாட்களில் எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காரிய தடை நீங்க கணபதி பூஜை எவ்வளவு முக்கியமோ அதேபோல் நம் துன்பங்கள் நீங்கிட துர்க்கை வழிபாடு அவசியம். துர்க்கைக்கு உகந்த நாள் துர்க்கை அம்மன் நற்பலன்களை பன்மடங்காக வாரி வழங்கும் அற்புதம். இந்த வருடம் துர்காஷ்டமி 29/9/2025 திங்கட்கிழமை வருகிறது. பயம்போக்கும் துர்க்கை வடிவத்திற்கு 3 நாள், ஏழ்மையை அகற்றும் லக்ஷ்மி வடிவத்திற்கு 3 நாள், அறிவொளி தரும் சரஸ்வதி வடிவத்திற்கு 3 நாள். இப்படி நவராத்திரி 9 நாட்களும் அம்பாளை வழிபடுவது மரபு. முதல் 3 நாட்களில் பயம் அகன்றது, அடுத்த 3 நாட்களில் ஏழ்மை அகன்றது, கடைசி 3 நாட்களில் அறிவொளி நிலைத்தது. ஆகையால் அம்மனுக்கு 9 நாட்கள் பணிவிடை செய்வது விசேஷம் என்பார்கள். இவ்வாறு 9 நாட்கள் விரதம் இருக்க இயலாதவர்கள் சப்தமி, அஷ்டமி, நவமி ஆகிய 3 நாட்கள் விரதம் இருந்து வழிபடலாம். அதுவும் இயலவில்லை எனில் ஒரே ஒரு நாள் மட்டுமாவது அம்மனை வழிபட்டு பயனடையலாம் என்று குறிப்பிட்டதொரு நாளை சுட்டி காட்டுகின்றன சாஸ்திர நூல்கள். அதுதான் துர்காஷ்டமி தினம். இந்த தினத்தில்தான் தட்ச யாகத்தை அழித்த அம்பாள் அநேக கோடி யோகினியருடன் தோன்றினாள். அதனால்தான் இந்த தினம் மிகவும் விசேஷம் வாய்ந்தது. துர்காஷ்டமி தினத்தில் துர்க்கையின் நெற்றியிலிருந்து சாமுண்டா எனும் உக்கிர சக்தி தோன்றினாளாம். இவள் சண்டன், முண்டன், இரத்த பீஜன் ஆகிய அசுரர்களை இந்த தினத்தில்தான் அழித்தாள். எனவே அதீத சக்தியும் வல்லமையும் கொண்டதாக திகழ்கிறது இந்த துர்காஷ்டமி தினம். துர்கா தேவியின் அம்சமான 64 யோகினிகளும் பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, நாரசிம்ஹி, இந்திராணி, சாமுண்டி ஆகிய சக்திகளும் ஒன்றிணைந்து செயலாற்றும் துடியான நாள் இதுதான் என்கின்றன ஞான நூல்கள். வீட்டில் வழிபாடு செய்வது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். வீட்டில் கொலு வைத்திருப்பவர்கள் துர்காஷ்டமி நாளில் இரத்த பீஜன் என்ற அசுரனை வதம் செய்த பிறகு கருணையுடன் வீற்றிருக்கும் திருக்கோலத்தில் அம்பாளை அலங்கரித்து வழிபட வேண்டும். இந்த நாளில் 9 வயதுள்ள குழந்தையை துர்க்கையாக பூஜிக்க வேண்டும். இதனால் செயற்கரிய செயல்களையும் எளிதில் செய்து முடிக்கும் வல்லமை கிடைக்கும். எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், சத்ரு பயம் நீங்கும். கொலு வைக்காதவர்கள் அன்றைய தினம் தங்கள் வீடுகளில் உள்ள அம்பிகை படம் அல்லது விக்கிரகத்திற்கு முல்லை, மல்லிகை அல்லது வெண் தாமரை மலர்கள் சமர்ப்பித்து சாம்பிராணி தூபமிட்டு நல்லெண்ணெய் தீபமேற்றி தேங்காய் சாதம், கொண்டக்கடலை சுண்டல் ஆகியவற்றை படைத்து துர்க்கையை வணங்கலாம். மேலும் துர்காஷ்டமியில் துர்க்கையின் அருளை பெற துர்க்கை அம்மனுக்கு இந்த நாளில் செம்பருத்தி பூ படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. செம்பருத்தி துர்க்கைக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும். அடுத்து குங்குமம், கண்ணாடி, சீப்பு, கண்மை, வளையல் போன்ற மங்கள பொருட்கள் அடங்கிய தாம்பூலம் படைத்து வழிபடுவதால் பக்தர்களின் விருப்பங்களை துர்கா தேவி நிறைவேற்றி வைப்பாள். அதோடு துர்க்கையின் பல்வேறு மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். இது துர்க்கையின் அருளை பெறுவதற்கான மிக எளிய வழியாகும். அஷ்டமி திதியில் துர்க்கையின் கதைகளை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். இது கவசம் போல் இருந்து நம்மை காக்கும். அடுத்து குங்குமத்தை கொண்டு துர்க்கையின் 108 நாமாவளிகளை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்வது துர்க்கையின் மனதை குளிர வைக்கும். அர்ச்சனைக்கு பயன்படுத்திய குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து வருவது சிறப்பு. இது எந்த தீமைகளும் நம்மை நெருங்க விடாமல் காக்கும். அனைத்து அஷ்டமி நாட்களிலும் துர்க்கைக்கு எலுமிச்சையில் விளக்கிடுவது, எலுமிச்சை மாலை கட்டி போடுவது மிகவும் சிறப்பானதாகும். துர்காஷ்டமி அன்று துர்க்கைக்கு மிகவும் விருப்பமான மாதுளை விதைகளால் அபிஷேகம் செய்வதும் அவற்றை நெய்வேத்தியமாக படைப்பதும் அம்பிகையின் மனதை குளிர வைக்கும்.
அதேபோல் ராகு கால நேரத்தில் துர்க்கையை தரிசித்து வழிபடுவது விசேஷம். கோவிலுக்கு செல்ல உடல் ஒத்துழைக்காமல் இருப்பவர்களுக்கு துர்கா என்ற திருநாமத்தை பல முறை இருந்த இடத்திலிருந்தே உச்சரிக்க வேண்டும். துன்பங்கள் நீங்கி சுபிட்சம் பெருகும். த காரம், உ காரம், ரே பம், க காரம், ஆ காரம் ஆகிய 5 மகா அட்சரங்கள் அடங்கிய துர்கா என்ற சொல் உயர்ந்த மந்திரங்களாகி நம் வேண்டுதலை உடனே நிறைவேற்றும். இந்த அட்சரங்கள் முறையே சோம்பலை ஒழிக்கும், தரித்திரத்தை போக்கும், ரோகங்களை அழிக்கும், பாபங்களை போக்கும், சத்ரு பயத்தை விலக்கும். ஆக மகாதேவியான ஸ்ரீ துர்க்கையின் பெயரை உச்சரிக்கும் பக்தன் மேலே சொன்ன 5 வித தீமைகளில் இருந்தும் விடுபடுவான் என தேவி மகாத்மியம் கூறுகின்றது. இவை மட்டுமின்றி தீய சக்திகளால் உண்டான தொல்லைகள், சித்தப்பிரமை, சாபங்கள், தோஷங்கள் எல்லாம் விலகி நலம் பெறுவார்கள் என்றும் கூறுகின்றது. இந்த நவராத்திரியில் வரக்கூடிய துர்காஷ்டமி அன்று துர்க்கை அம்மனை எவ்வாறு வழிபடுவது என்பதை பற்றி பார்த்தோம். இப்போ நவராத்திரி நாளில், அதாவது இந்த மகா அஷ்டமி துர்காஷ்டமி நாளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பூஜையாக கன்னியா பூஜை பார்க்கப்படுகிறது. அதாவது பெண் குழந்தைகளை பால திரிபுர சுந்தரியாக பாவித்து பூஜை செய்வது. இதற்கான வயது வரம்பும் உண்டு. 2 வயது முதல் 10 வயது வரை உள்ள, அதாவது பருவமடையாத சிறு பெண்களை அழைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த கன்யா பூஜையை நவராத்திரியான 8வது நாள், அதாவது அஷ்டமி தினத்தில் 29/9/2025 திங்கட்கிழமையில் செய்ய வேண்டும். முடியாதவர்கள் 30/9/2025 செவ்வாய்க்கிழமையில் செய்வதும் நல்லது. முதலில் 1, 3, 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் கன்னியா பூஜைக்கு பெண் குழந்தைகளை அழைக்க வேண்டும். பூஜைக்காக அழைக்கப்படும் குழந்தைகளை நாம் வாசலில் நின்று நல்ல முறையில் வரவேற்று குழந்தைகளை அமர்த்தி ஒரு தாம்பாள தட்டில் அவர்களின் கால்களுக்கு பாத பூஜை செய்து உள்ளே அழைத்து மஞ்சள் பூசி அலங்கரித்து கோலமிட்ட மணப்பலகையில் அமர்த்தி நலுங்கு இட்டு பூமாலை சார்த்தி வாசனை மலர்களால் அன்னை பராசக்தியாக பாவித்து அர்ச்சிக்க வேண்டும். பின்னர் தீப தூபம் காட்டி பிரசாதமாக பாயசத்தை பருக கொடுத்த பின்னர் அவர்களுக்கு கண்ணாடி, வளையல், கண்மை, சீப்பு, பொட்டு, பாவாடை சட்டை, மேலும் நம்மால் என்னென்ன அலங்கார பொருட்கள் கொடுக்க முடியுமோ அதனுடன் சேர்த்து மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களோடு காணிக்கையாக ரூபாய் 11, 21, 51 அல்லது நம் வசதிக்கு ஏற்றவாறு வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ தட்சணையாக கொடுத்து மீண்டும் அவர்களை நமஸ்கரித்து அவர்களின் கையில் அட்சதையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க சொல்ல வேண்டும். பின்னர் அவர்களுக்கு ஆரத்தி காட்டி அறுசுவை உணவை வழங்க வேண்டும். மீண்டும் அவர்களை நமஸ்கரித்து அவர்களை வழியனுப்ப வேண்டும். இந்த 9 பெண் குழந்தைகளோடு ஒரு ஆண் குழந்தையையும் இதே முறையில் வணங்க வேண்டும். அந்த ஆண் குழந்தையை கணபதியாக பாவித்து வணங்க வேண்டும். இவ்வாறு நம்மால் என்ன முடியுமோ அதனை அளித்து கன்னியா பூஜையை செய்யலாம். எளிய முறையில் செய்தாலும் நிச்சயம் துர்க்கையின் அருளை பெறலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவில் நவராத்திரியோட 8வது நாளில் துர்க்கையின் அருளை பெற எவ்வாறு வழிபடுவது மற்றும் கன்யா பூஜை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி விரிவாக பார்த்துருப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.